லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மனசா மனசா சொல்றத கேளு. இன்னும் உனக்கு நேரம் இருக்கு. நேரா போய் அத்தை கிட்ட விஷயத்த சொல்லி அபி எப்படிப்பட்ட ஆளுன்னா உங்களுக்கு புரியவே. அத்தை கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஆமா மனசா, உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதையும் மாத்த முடியாது. ப்ளீஸ் இப்பவாவது ஒரு நல்ல முடிவா எடு. அவன் தப்பான ஆளுன்னு தெரிஞ்சும் அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத. யாருக்காகவும் உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத. சொல்றத கேளு மனசா, ப்ளீஸ். ப்ளீஸ் மனசா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு யோசிக்க டைம் கொடுங்க. இனி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் கல்யாணமே முடிஞ்சிரும். நீ இப்பவே வந்து அத்தை கிட்ட பேசு ப்ளீஸ். ரெண்டு பேரும் வெளியில போங்க. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. நான் யோசிச்சு என் வாழ்க்கைக்கு எது சரியோ நானே முடிவு பண்ணிக்கிறேன். போங்க. சொல்றத போங்க. என் அம்மாவோட நம்பிக்கையும் காப்பாத்தணும், குடும்ப கௌரவமும் கெட்டு போக கூடாது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மனசாமா, வேதாமா உங்களை மனமேடைக்கு வர சொல்றாங்க. இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க. போய் இந்த வேட்டி சட்டையை கட்டிட்டு வாங்க. சரி. உட்கார். ஐயோ, இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் மானச மனமேடைக்கே வந்துட்டாலே. இப்ப என்ன பண்றது? இனி யோசிச்சு பயன் இல்லை. என்ன ஆனாலும் சரி, இத பத்தி சஞ்சய் கிட்ட சொல்லிட வேண்டியதா. அவனால மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். விஜய், ரூட் தெரியல போல இருக்கு. நீ போய் என்னன்னு சரி. ஓகே சஞ்சய், உன் போனை கூட. ஏய், எதுக்கு? ஒரு நிமிஷம் சொல்றேன். நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இப்ப எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் முடியாது, வேண்டாம். என்ன சஞ்சய், நமக்கு கல்யாணம் ஆக போகுது. போட்டோ எடுக்கிறதுல என்ன, எடுத்துக்கலாம். ஏய் வா பிரீத்தி. பிரீத்தி, சொன்னா கேளு. இப்ப வேண்டாம். கோயில வச்சு செல்ஃபி எல்லாம் எடுக்கக்கூடாது. அப்புறமா நம்ம வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அப்ப வீட்ல போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. முகூர்த்த படையை மாத்திட்டு வந்துருக்கோ. வாங்கிக்குமா? சரி வா போலாம். கொஞ்சம் சீக்கிரமா. சரிங்க. மனசா, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு. என்ன? போ, பார்த்து போ.
நல்லா இருமா. நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக, என் மேல இருக்கிற நம்பிக்கைக்காக எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்காம கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்லிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மானசா. நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா நல்லா என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் ஒரு பெரிய தப்பு பண்ண போறேன். உங்க எல்லாரையும் விட்டு நிரந்தரமா பெரிய போறேன்ப்பா. எனக்கு வேற வழி தெரியலப்பா. ஸ்னேகா, அத்தை. கூட்டிட்டு போமா. நான் பாத்துக்கிறேன் அத்தை. வா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சஞ்சய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வா. சஞ்சய், ஆ? கொஞ்சம் இங்க வா. அண்ணி, என்னோட மேக்கப் கிட் வித்யா கிட்ட இருக்கு. கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? ஏன் மானசா, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? சாரி அண்ணி, மறந்துட்டேன். ப்ளீஸ் வாங்கிட்டு வரீங்களா? டைம் வராச்சு. சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கால கூட விழற. ஏய், என்ன பண்ற? வாணி, நீ இதை மட்டும் தான் என் கூட ஷேர் பண்ணுவியா இல்ல ஃபியூச்சர்ல நம்மளோட பெட்ரூம் சீக்ரெட்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணுவியா? இவனை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம் சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு பதிலா உயிரை விட்டுறலாம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க பார்த்த மாப்பிள்ளை தப்பானவன்னு சொல்லி அவங்களை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. மனமேடு வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போனா அது மரியாதையை கெடுத்துரும். அதுக்கு பதிலா நான் செத்தரலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. எனக்கு வேற வழி தெரியல. உங்க எல்லாரையும் விட்டு நான் நிரந்தரமா போறேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாணி, மானசா உங்ககிட்ட ஏதோ மேக்கப் கிட் கொடுத்துருக்கலாமே, அதை வாங்கிட்டு வர சொன்னா கொடு. எந்த மேக்கப் கிட்டு? ஏய், அவதான் ஏதோ சொன்னா. ஏதோ மேக்கப் கிட் உங்ககிட்ட இருக்காமே, உங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கலாம். கொடு. என்கிட்ட எதுவும் கொடுக்கலையே. அப்ப அவ எதுக்கு போய் சொல்ல போறா? நீ போய் நல்லா தேடி பாரு, உங்ககிட்ட தான் கொடுத்தாலாமே. ஸ்னேகா, மானசாவை தனியா விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ற? இல்லதா, அது இந்த முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு. நீ சீக்கிரம் போய் அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. எதுக்கு மானசா இவகிட்ட இருக்குன்னு சொன்னா?
ரெடியா? மானசா, 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 எங்க மானசாவை காணோம்? புடவையில அப்படியே இருக்கு, நகையில அப்படியே கழட்டி கிடக்கு. ஐயோ, நகையெல்லாம் போட்டபடியே இருக்கு. எல்லாத்தையும் வச்சுட்டு எங்க போனா? மானசா, மானசா, ஐயோ, எங்க போனா இவ? ஒருவேளை இதுக்குதான் இந்த மேக்கப் கிட்ட வாங்கிட்டு வர போ சொல்லிருப்பாளோ? ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. இது நான் அத்தை கிட்ட எப்படி சொல்ல போறேன்? கடவுளே. ஓ, என்னாச்சு? மானசா எங்க? மானசாவ காணோம். நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவ எங்க போனானே தெரியல. நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன். கோவிலுக்குள்ள அவ இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்க. போச்சு போச்சு. மானசாவை காணோமா? எங்க போனா? தெரியலையே. நேஹாக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லி ஐயர் அங்க சத்தம் போட்டுட்டு இருக்காரு. முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு. மானசா எங்க? என்ன ஆச்சுக்கா? மானசா எங்க? மானசா எங்கேயோ போயிட்டா பிரீத்தி. அவளை காணோம். என்ன சொல்றீங்க? ஆமா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். அவ எங்கேயுமே இல்ல. எங்க போனானே தெரியல. இவகிட்ட கேட்டீங்களா? கண்டிப்பா இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். சொல்லுடி, மானசா எங்க? அவளை எங்க அனுப்பி வச்ச? எனக்கு எதுவும் தெரியாது. பொய் சொன்னா கொன்னுருவேன் உன்னை. நீ இல்லாம கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவ அவ. அவ உனக்கு தெரியாம எங்கேயும் போக மாட்டா. சொல்லுடி, எங்க போனா அவ? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. உண்மைய சொல்ல போறியா இல்லையா? மானசா எங்க? அவளை எங்க அனுப்பி வச்ச? எனக்கு எதுவும் தெரியாது. இவங்க சொல்லிதான் நானும் கேள்விப்படுறேன். ஆமா பிரீத்தி, இவளே இப்பதான் வந்தா. அப்ப அவ எங்க போயிருப்பா? தெரியலையே. அங்க எல்லாரும் பொண்ணு எங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப உங்ககிட்ட என்ன பதில் சொல்றது? முகூர்த்த நாள் முடிய போகுது. பொண்ணு சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்கோ. போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் மானசா வரலையே. அக்கா, கொஞ்சம் போய் பாருங்க. சரிம்மா. அத்தை, என்ன ஸ்னேகா? ஏய், என்ன நீங்க மட்டும் வரீங்க? மானசாங்க? ஸ்னேகா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? மானசா எங்க? அது உன்னதான் கேக்குறேன். வாயை திறந்து பதில் சொல்லு. ஆண்டி, மானசா அவ ரூம்ல இல்ல. நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். எங்க போனானே தெரியல. என்ன சொல்றீங்க? மானசா ரூம்ல இல்லையா? இல்ல அத்தை, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அவ எங்கேயுமே காணோம். அவ எங்க போனானே தெரியல அத்தை. வேதா, விளையாடுறீங்களா? இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த பொண்ணு எங்க போயிருக்க போறா? நல்லா தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்துட்டோம் அங்கிள். இல்ல,
என் பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீங்க சரியா கவனிக்காம வந்து சொல்றீங்க. விஜய், நீங்க என்னன்னு போய் பாருங்களேன்டா. சரி சரி அபி, நீ ஏன்டா எந்திரிக்கிற? உட்காரு. தம்பி, எதுக்கு இப்ப எந்திரிச்சு வரீங்க? எதுக்கு இப்ப மாலையெல்லாம் காட்டினீங்க? மானசா எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கதான் எங்கேயும் இருப்பா. சரியா கவனிக்காம வந்திருப்பாங்க. நீ மாலையை கழுத்துல போட்டு போய் உட்கார்றா. அபி, உன்னதான் சொல்றோம், உட்காரு போய். அம்மா, மானசா திரும்ப வருவாளான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. தம்பி என்ன பேசுறீங்க? எங்க பொண்ணு அப்படிப்பட்டவே இல்ல. எல்லாருக்குமே அவங்கவுங்க பொண்ணு மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்கிறது இயல்புதான். ஆனா அதே மாரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை ஏத்துக்கிற பக்குவம் இருக்கணும். அபி, என்ன சொல்ல வரீங்க இப்போ? நான் யாரையும் தப்பா சொல்லல. எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. அதுக்கு பொண்ணு வரணும்ல. மானசா வந்துட்டோம், அதுக்கப்புறம் நான் போய் மணமேடையில உட்கார்றேன். அபி, என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ தப்பு பண்ண மாட்டா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு தாங்க நானும் ஆசைப்படுறேன். ஆனா மானசா எங்க? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீங்க உட்காருங்க அபி, அவ வந்துருவா. விஜய், சஞ்சய், மானசா எங்க இருந்தாலும் போய் தேடி கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. அபி, நீங்க போய் மணமேடையில உட்காருங்க. பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. ஆண்டி, நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். மானசா வரட்டும், நாம கழுத்துல தாலி கட்டுறேன். என்ன நடக்குதுன்னே தெரியாம நான் மட்டும் தனியா மணமேடையில உட்கார முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. அபி, என்ன இது? என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. எப்பா தம்பி, நீங்க மணமேடையில உட்காருங்க, மானசா வந்துருவா. அங்கிள், பிரீத்தி சஞ்சய் கல்யாணம் நடக்கணும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா மானசாக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அவ சம்மதத்தையே கேட்காம இந்த கல்யாணத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லாம எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம்ல. அபி, நீயா ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்காத. என் பொண்ணு என் பேச்சு மீறி எதுவும் செய்ய மாட்டா. அவளோட முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்தையே நான் ஏற்பாடு பண்ணேன். அதையும் மீறி அவ இந்த கல்யாணம் வேண்டான்னு நினைச்சு போயிருந்தானா அதுக்கு வேற காரணம் தான் இருக்கணும். அவளோட மனசுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கணும். அதுக்கு காரணமே இந்த சைக்கோ மாப்பிள்ள தான். இவன் கொடுத்த டார்ச்சர்ல தான் அவ ஓடிட்டான். அவசரப்பட்டு அவ தப்பா ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்குள்ள அவளுக்கு எப்படியாவது காப்பாற்றணும். டேய், மானசா எங்க இருந்தாலும் போய் தேடி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை உங்க அம்மா சொல்ற மாதிரி அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கு. சரி போங்கடா, போய் தேடுங்க சீக்கிரம்.
கொஞ்சம் முன்னாடி நான் நடந்த எல்லாத்தையும் சஞ்சய் கிட்ட சொல்லிருந்தா இப்ப மானசா ஓடி போயிருக்க வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. கடவுளே, அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவ தப்பா எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது.